எடப்பாடி சொல்கிற மாதிரி. அந்த போராட்டத்தை சொல்கிறார்ல, ஒப்பிட்டு பாருங்கள் நாங்கள் பண்ணதுக்கும் அப்படின்னு அது குறிப்பிட்றாரு. அன்றைக்கெல்லாம் அம்மா கொடுத்தா ஏதோ இப்போ இவங்க நிப்பாட்டுக்கு ஒன்றும் ஒரு ஏழைய வழியே இல்லாதவங்க கூட அந்த உணவகம் இருந்தது, அந்த உணவகத்தையும் கெடுத்து விட்டாங்க. அந்த அம்மா உணவகன்றது 5 ரூபாய்க்கு ஏதோ சாப்பிடுவான், ஒரு பெக்கராக இருந்தால் கூட போய் அதை இல்லாமல் பண்ணிட்டான். இவன் பெக்கிங் எடுத்து சம்பாதிச்சிட்டு இருக்க பள்ளக்கோடியில் அவன் 5 ரூபாய் அவன் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் போக வேடிக்கை இன்னொன்று இருக்குது. இப்போ இதுக்கிடையில் செந்தில் பாலாஜி அந்த அதிமுக பேரில் ஜாப்பார் ஸ்கேம் பண்ணது, அதுக்கு தான் உள்ளே வந்துட்டு வந்தது எல்லா காலையில் மந்திரிலாம் தெரியும். அது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2300 பேரை ஆட் பண்ணிட்டாங்க குற்றவாளியாக. அப்போ தானே இதை இழுத்து அடிக்க முடியும் அப்படின்ட்டு அதை இப்போது வேறு ஒரு நபர் கேஸ் போட்டதுனால இப்போ என்ன போச்சு, அந்த லஞ்சம் கொடுத்தவர் வாங்கியவர் அமைச்சர் உதவியாளர் அரசு அதிகாரி இப்படியெல்லாம் 2300 பேர் இஷ்டத்துக்கு சேர்த்து விட்டாங்க. உண்மையாக இருக்கலாம் இது அவர். அப்போது இது கஷ்டம் இந்த மாதிரி விசாரிக்கிறது இழுத்தடிக்கிறதுனால. அப்போது இடைத்தரகர்கள் அமைச்சர் பரிந்துரையின் பேரில் பணியாற்றிய அதிகாரிகள் பணம் பெற்று பணி ஆணை வழங்கியவர் அனைவர்களையும் அப்படி கேட்டாங்க. இப்போது இது தொடர்பாக தமிழக அரசு வழக்கு கேட்டிருக்காங்க. இது சும்மா மாற்றி இப்படி கேட்குறாங்க. ஏன்னா கேஸை இல்லாட்டி இழுத்து அடிக்கிறான்னு தெரியும் அவங்களுக்கு. இது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி அவங்கள சொல்லி மக்கள் ஒன்றுமே செய்யாமல் 5 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. மாறாதைக்கு ஈக்குவலாக மாமலை குடும்பத்துக்கு வந்திருக்கலாம். என்ன சாராயத்துலேயும் முன்னாலேயும் இன்னும் பிற இதுலேயும். ஆனால் இங்கே கடன் ஆகி போச்சு. சொல்லவும் அவங்க 5 லட்சம் தான். அது என்ன சொல்கிற எடப்பாடினா மொத்தம் இது வரைக்கும் ஆண்டதில் 5 லட்சம் கோடி. அதை சொல்லி பெருசாக ஒயிட் பேப்பர் நீ இந்த 4 வருஷம் இன்னொரு வருஷம் முடிஞ்சாச்சுன்னா 5 லட்சம், இந்த 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி வருது. இப்போ யார் ஜாஸ்தி கடன் வாங்கினதுங்க? அதுக்கான பணிகள் நடந்திருக்கான இல்லையே, ஒன்றுமே நடக்கலையே. நம்மளால் கொரோனா பீரியட் பாலம் கட்டணும், இன்னும் பிற எல்லாம் செஞ்சது அப்படிங்கிறே சொல்கிறாங்க. மொத்தம் தமிழ்நாடு ஆனதுலேருந்து இத்தனை முதல்வர்கள் சேர்த்து தான் 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது மேஜர் ஜெயலலிதா பேரில் கொடுத்த இலவசங்களும் இருக்கலாம் ஒன்று. இப்போ என்ன பண்ணுறா பாருங்கள், நேற்று ஒரு விஷயம் வந்ததை குறிப்பிட்றாரு. இப்போ இந்த பொட்டி கடை, மளிகை கடை, முடி வெட்டுறவங்க, இன்னும் சின்னதெல்லாம் இருக்கு இல்லையா, பாட்டி வடை சுடுறது, டீ கடை, இதுக்கெல்லாமே டேக்ஸ் போடுவாங்கிறான். அவன் வச்சுருக்கதே 10,000 பொருள் கூட வச்சுக்க மாட்டான் கடையில். அவனுக்கு 20-30,000 போடுவான்னா, அப்போ இந்த குடும்பம் மட்டும்தான் சுரண்டி வாழணும், சாதாரண மக்கள் ஏழை பாளையில் வாழக்கூடாதான் கேட்குறாரு நம்மள. அப்போ அவனுக்கெல்லாம் போட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான்? இழுத்து மூடிட்டு தான் போகணும் டெய் கடையெல்லாம். அப்போ இன்னி டீ சாப்பிட்ணுன்னா பெரிய ஹோட்டலில் போய் தான் சாப்பிடணும். சின்ன அவன் இதே மோடி பாருங்கள், அந்த பிளாட்ஃபார்ம்